வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது எடப்பாடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிம்மதிங்க. சொத்து விவரம் மறைத்த வழக்குல விசாரிக்க பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு தடை குடுத்துருக்காங்க. ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு உத்தரவு குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம இப்ப முழுமையா பார்க்க போறோம். அதாவது சென்னை 2021 சட்டசபை தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, வேட்பு மனுவுல சொத்து விவரங்கள மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்குல பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரும், அதிமுக பொதுச் செயலாளரும் ஆன எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான விசாரணை பார்த்தீங்கன்னா, நடத்த காவல்துறையினருக்கு இடைக்கால தடை விதித்தது. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, இத உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளரா இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி. இவர் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, 2021 சட்டசபை தேர்தல்ல சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில பார்த்தீங்கன்னா, போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. தற்போது பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்தீங்கன்னா, அ இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் வேட்புமனு மற்றும் பிரமாண பத்திரத்தில பார்த்தீங்கன்னா, சொத்து விவரம் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்கள பார்த்தீங்கன்னா, தவறா தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த மாரி குற்றச்சாட்டுலாம் எழுந்தது. ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில தனிநபர் வழக்கு தொடர்ந்தாங்க. ஸோ இதனை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படி பார்த்தீங்கன்னா, இது குறித்து மே 26ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் சேலம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. இது எப்படி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது, இதற்கிடையே தான் சேலம் நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை விதிக்கக் கோரியும், உத்தரவ ரத்து செய்யக் கோரியும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில மனு தாக்கல் செஞ்சாரு. ஸோ இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டாங்க. ஸோ இந்த விவகாரத்த பெரிதுபடுத்த வேண்டாங்க அப்படின்ற மாரி காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவ மீறி சேலத்தில உள்ள இந்தியன் வங்கி கிளையில தனது கணக்கு குறித்த விவரங்களை கேட்டு பெற்றுள்ளதாக கூறி சேலம் மத்திய குற்றப்பிரிவு ஆய்வாளர் புஷ்பராணி, உதவி ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சாரு. இந்த மனுவுல ஈரோட்ல 1973 டூ 76ஆம் ஆண்டுகள்ல தான் பார்த்தீங்கன்னா, படித்த ஸ்ரீ வாசவி கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா, போலீசார் கடிதம் எழுதியிருக்கிறதாவும், வழக்கை பெரிதுபடுத்த வேண்டாம் என உயர்நீதிமன்றம் விட்டிருக்க நிலையில, விசாரணை தொடர்ந்து மேற்கொள்வது நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவமதிப்பான செயல் என்பதால, இரு அதிகாரிகளையும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பின் சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்கிறாரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிமன்ற இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில சேலம் மத்திய குற்றப்பிரிவு ஆய்வாளர் புஷ்பராணி, உதவி ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோர் தங்கள் செயலுக்கு பார்த்தீங்கன்னா, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாரி நீதிமன்றத்தில பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சாங்க. ஸோ இதனை பார்த்தீங்கன்னா, நீதிபதி ஏற்றுக்கொண்டு, அதோடு மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சேலம் குற்றப்பிரிவு காவல்துறையில் பதிவு செய்துள்ள தேர்தல் குற்றச்சாட்டுகள் குறித்த வழக்கில் விசாரணையை நடத்தி இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை காவல்துறை விசாரணை நடத்த தடை விதித்தும் உத்தரவிட்ட நீதிபதி, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் முடிச்சு வச்சாங்க. ஸோ தடை விதித்தது தான் அப்படின்ற மாரி சொல்லப்படுதுங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வேற என்ன சர்ச்சைகள் நிலவ போகுது எடப்பாடி ஐயா அவர்கள் மீது அப்படின்றத. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.